உங்கள் ஐஸ்வர்யா டெய்லர். கட்டிங் நீண்ட இடத்துல கட்டிங் போடல. உடல்நல சரியில்லாத காரணம் வந்து கடையில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வேலையை காரணத்தால் கட்டிங் போடல. இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு கட்டிங் வரும். இது வந்து 34 சைஸு, ஒரு சாதா சிங்கிள் ப்ளவுஸு, ஒரு அளவு எடுத்த ப்ளவுஸு கட்டிங் பாருங்கள். இனிமேல் ரெகுலராக நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கட்டிங்கும் போட போகிறோம். இப்போ வாங்க ஒரு வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு எந்த ப்ளவுஸ் எடுத்தாலுமே என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணிக்காங்க. அயன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம வெட்டுறதுக்கும் தைக்கிறதுக்கும் நமக்கு ஒரு இதாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இப்போ இதில் வந்து சாதா ப்ளவுஸு, சிங்கிள் ப்ளவுஸு, இதில் வந்து ஒரு சில நுணுக்கங்கள் சொல்லித்தரேன். அது என்னங்கிறது கட்டிங்கில் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்காங்க. ஒரு 4 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்காக தையலுக்கு போட்டுருக்காங்க. இந்த ப்ளவுஸோட உயரத்தை பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 6 இன்ச்சு வச்சுக்காங்க. இவங்களுக்கு கழுத்து இறக்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 9 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட இடுப்பு பார்த்தீங்கன்னா 28. இந்த ப்ளவுஸோட பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 34 இன்ச்சு. 34. இது சிங்கிள் ப்ளவுஸு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகிற கிளாத்து. ஆமாம், நான் வந்து அடிக்கடி சொல்லியிருப்பேன், உங்கள் லைனிங் ப்ளவுஸ்னாக்கா 34 பாதி 17, அதில் 2 இன்ச்சு போட்டுக்கானே. இது சிங்கிள் ப்ளவுஸ் தான், ரெண்டாவது கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிற கிளாத்து. அதெல்லாம் என்ன ஆகிட்டுன்னா ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் போட்டிக்காங்க. அதாவது எப்படின்னா 34 இன்ச்சு வருது. அந்த 34 அப்படியே பாதியை மடைக்காங்க. 17 இன்ச்சு வரும் பார்த்துக்காங்க. அந்த 17ல் 1.5 கூட்டிக்காங்க. அப்போ 18 வரும். 18ல் 4ல் ஒரு பங்கு. உங்களுக்கு அதுவும் தெரியலையா? 18ல் இப்படியே மடைக்காங்க. 9.25 வரும். அந்த 9.25 மார்க் பண்ணிக்காங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம ஆம்கோல் இறக்க எப்படிங்கிறத பார்த்தாங்க. மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு 13 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்காங்க. பண்ணிட்டு நமக்கு ரெடி அளவு ஒரு 8, ஆம்கோல் கை பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 4 இன்ச்சு 8.25 விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி பேர் வந்து கழுத்து இறக்கம் வந்து இந்த 34 2 டைம் கழுத்து வைப்பீங்க. தாராளமாக இதுக்கு வந்து நம்ம 3 இன்ச்சு கழுத்து இறக்கம் வைக்கிறோம். அகலம் ஷோல்டரோட அகலம் வந்து ஷோல்டர் கொஞ்சம் சின்னதாக கேட்டிருக்கோம்னா நம்ம ஒரு 2.5 வச்சுக்குவோம். ஸ்ட்ரெயிட்டாக கூட போட்டுக்கலாம். இது மாதிரி பாக்ஸ் போட்டுக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஷேப் கிடைக்கும். இது என்ன கேட்டிங்கன்னா, இதுதான் நம்மளோட ரெடி அளவு. இது சிங்கிள் ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம ஒரு 4 இன்ச்சு உள்ளார தான் வெட்டணும் பிடிச்சி தைக்கிறதுக்கு. நம்ம இப்போ இந்த 2ஆவதாக போட்ட கோட்டில் தான் வெட்டணும். அப்போ தான் இந்த 3 இன்ச்சோட அகலம் கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த ஆம்கோல் கார்னர் மட்டும் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்காங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. 1.25 வச்சாலே நார்மலாக போதுமானது. இது மாதிரி ஸ்கேல் வச்சுக்காங்க. ரன் பண்ணிக்கலாம். இதில் ஆம்கோல் எவ்வளோன்னு பார்த்துருவோம். நம்ம இப்போ 34 இன்ச்சுங்கிறப்ப 4ல் ஒரு பங்கு நமக்கு 8.5, 1 இன்ச்சு கரைச்சி வரலாம். 7.5 இன்ச்சு வரலாம். கரெக்டாக 7.5 இன்ச்சு தான் வருது. இப்போ நம்ம கட்டிங் பண்ணிடலாம்.
நம்ம இந்த ரெண்டாவது கோடில் கரெக்டாக வெட்டி எடுத்துடலாம். சிங்கிள் ப்ளவுஸ்க்கு மட்டும் இடுப்பில் டாட்டை பிடிச்சிக்காங்க. ஓகே, அவ்வளோதான். பேக் சைடு வெட்டியாச்சு. அடுத்ததான் நம்ம கை வெட்டுறோம். கவனமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெட்டலாம். இது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஆமாம், வீடியோ வந்து நிதானமாக பாருங்கள், தள்ளி விட்டு பார்க்காதீங்க. இவங்க கைநீளம் வந்து 8 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. பிடிச்சி தைக்கிறதோட சேர்த்து ஒரு 8.5 வச்சுக்கலாம். எப்போதுமே சொல்கிறது ஆம்கோல் அடிக்கைக்கு 3 இன்ச்சு கிராஸ் போதுமானது எல்லாத்துக்குமே. நமக்கு ஆம்கோல் இப்போ 7.5 இன்ச்சு இருந்துச்சுன்னா அந்த 7.5 கரெக்டாக நம்ம அடிக்கைக்கு மார்க் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு கை லூஸ் வந்து 12 இன்ச்சு, 6 இன்ச்சு பாதி மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நமக்கு எப்போதுமே வெட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைட்டாக ரவுண்ட் பண்ணிக்காங்க. அவ்வளோதான். இந்த கவர் தட்டில் லைட்டாக வெட்டிக்கலாம் நம்ம கைக்கு. பாருங்க ப்ளவுஸோட கை. நம்ம அடுத்ததாக ஃப்ரெண்ட் வெட்டலாம். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அடிக்கடி செஞ்சுட்டு இந்த கரக்லீஸ் எப்போதுமே வெட்டையில் அந்த பக்கம் ஆப்போசிட்டாக வச்சுக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு எப்படி வெட்டுறோமோ அதே மெத்தட்லேயே லாஸ்ட் வரைக்கும் வெட்டி எடுத்துருங்க. அப்போ தான் ப்ளவுஸ் கரெக்டான ஒரு லைனாக இருக்கும். சைடில் எப்போதும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுடலாம். ஆம்கோல் அதே அளவு வரைஞ்சிருங்க. கழுத்தோட உயரமும் ஒரு 6 இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து கழுத்து இருக்க 6 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. நம்ம அந்த 6 மேலே பிடிச்சி தைக்கிறதோட சுத்தம் மொத்தம் 7 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்குவோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் உயரம் ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா 13.5 தான், 14.5. நம்ம கிராஸ் உயரம் வந்து 13 இன்ச்சு வைக்கிறோம். அதாவது இங்கே சென்டர் வந்து இந்த கழுத்தோட அகலத்துலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே மேலே 2 இன்ச்சு வச்சு கிராஸ் கோடு போட்டுக்காங்க. நம்ம கழுத்து 3 இன்ச்சு வச்சுருக்கனால நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ இது என்னென்னா எல்லாருக்குமே இந்த 4 இன்ச்சு வெட்டணுமான்னு கேட்டால் கம்பல்சரியாக வெட்டலாம். ஆமாம், ஓரளவுக்கு உங்களுக்கு அளவு எடுக்கல பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு ஜஸ்ட் மீடியமாக ஓரளவுக்கு பெருசாக இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இந்த 4 இன்ச்சு எடுக்க வேணாம். ஆமாம், மீடியமாக இருக்காங்கன்னா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த இதில் என்ன நினைக்கிறேன்னா இவங்களுக்கு வந்து ஷோல்டர் பட்டு சாய இதெல்லாம் இருக்கும். அதனால் இவங்களுக்கு லைட்டாக ஒரு 4 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல கவர் தட்டி எடுத்துக்கலாம். இது அப்படியே நம்ம எப்போதும் கூட கரெக்டாக வெட்டிக்க வேண்டியதான்.
அவ்வளோதான், நம்ம ஃப்ரெண்டை வெட்டியாச்சு. இப்போதும் போல் கரெக்டாக அந்த 1.25 இன்ச்சுக்கு மட்டும் சென்டர் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்காங்க. எல்லாருக்கும் அதே தான் 3 இன்ச்சு வச்சு எப்போதும் கூட மார்க் பண்ணிவிட்டு மேலே கிராஸ் போட்டு இதெல்லாம் சென்டர் பார்த்துக்கோங்க, சென்டர்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்தது பட்டி வெட்டலாம். இது பேக்கு, ஃப்ரண்ட்டு. இப்போ பட்டி வந்து இந்த மிச்சம் இருக்கிற இந்த பீஸில் வெட்டிக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போட்டு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இந்த மார்க்லேருந்து பார்த்தீங்கன்னா 2.25, இந்த 2.25 பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வருது. ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 9.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். சைடு பாருங்கள் 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 அப்படியே நம்ம வச்சிடலாம். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு அடக்கி வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு பெல்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோதான், ஈஸியாக தான் இருக்கும் ப்ளவுஸ் சுற்றுறது. ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.